அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் ராகவா லாரன்ஸை தொடர்ந்து நடிகர் விஷாலை தொடர்ந்து நடிகர் தனுஷும் இப்போ வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான அறிகுறி வந்து நிறையாவே தெரியுது. ஸோ அதுக்கு முதற்கட்டமாக அவரோட ஃபேன்ஸ் கிளப்புக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு ஃப்ளாகுங்கிறது வந்து நேற்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இமேஜஸ்லாம் சோஷியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ லாரன்ஸ் அவர்கள் வந்து அரசியலுக்கு நான் வரப்போகிறேன், திருச்சியில் நிற்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் சொல்லி வீடியோவாக போட்டு கடைசியில் ரஜினி அவர்கள் மாதிரி நான் அரசியலுக்கே வரல, ஒதுங்கிறேன், அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள போயிட்டாப்ல. விஷால் வந்து முன்னாடி இடைத்தேர்தலில் நின்னார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து நான் வந்து இனிமேல் ஒழுங்காக இருக்க போகிறேன், இது பண்ண போகிறேன்னு ஒரு சொல்லிகிட்டு இருக்காரு. இதற்கிடையில் தனுஷ் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே அவன் ஃபேன்ஸை கூப்பிட்டு மீட் பண்ணுறதா இருக்கட்டும், சரி ஃபோட்டோ ஷூட்டு, அவனுக்கு சாப்பாடு போடுறது, நலத்திட்டம் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் வந்த பாணியிலேயே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? விஜய் வந்து விஜய்க்கு இருக்க கிரேஸு, மக்கள்கிட்ட இருக்க அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து இவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் விஜயோட ஒரு பேத்வே, அவர் வந்த சிஎம்மானதை தொடர்ந்து இவங்களும் அதுக்கு ஆசைப்படுறாங்களா, அதே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? ஸோ உங்களுக்கு கருத்து என்ன? இப்போது தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது வந்து இன்று தொடங்கி உடனே வந்து முதலமைச்சர் ஆட்சி வந்து தொடங்கி 2 ஆண்டுகள். அதுக்கு முன்பு இயக்கம், அதற்கு முன்பு வந்து நற்பணி மன்றம், அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றம். இந்த பயணம் வந்து 30 ஆண்டு கால பயணம். இப்போ அதற்கும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது வேற ஒரு விஷயமா தான் இருக்கும். அது இல்லாமல் மக்கள் சக்தி இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அரசியலில் வெற்றி பெற முடியும். இங்கே இருக்கக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், லாரன்ஸ் அவர்களாக இருக்கட்டும், இங்கே பெண்களுடைய வாக்கு அதிகம். அதே போல் பொதுமக்கள் வயதானவர்களுடைய வாக்குகள் அதிகம். தன்னுடைய பிள்ளையாக பார்க்கணும், தன்னுடைய மகனாக பார்க்கணும், அப்போ தான் வந்து வாக்குகள் வந்து அதிகமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தாவேகாவுக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் கிடைச்சிச்சு. ஆனால் அந்த ஃபேன்பேஸ் இருக்குது, அந்த மக்களுடைய ஆதரவு இருக்கான்னா இவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க தொடங்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே இருக்க போகிறதில்லை. ஏன்னா இந்த கொடி கூட சிகப்பு, வெள்ளை, அப்புறம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய கொடி, தனுஷ் அவர்களுடைய கொடி கூட ரசிகர் மன்றம், நற்பணி மன்றத்தோடைய கொடியா வந்து ரசிகர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அபிஷியலா வந்து வரல. இல்லை அப்படி அது நீங்க சொல்ற ஒரு விதத்தை உண்மையாக இருந்தாலுமே தனுஷோட நடவடிக்கை எல்லாமே அப்படின்னு இருக்குது. நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அந்த ஒரு டோன்ல தான். இப்போ விஜய் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு அரசியல் வருவேன் கண்டிப்பா, ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் இப்போதைக்கு இல்லை, அந்த காலம் வந்து என்னை கொண்டு வந்து அவருன்னு சொன்னார் அவர். ஸோ அதே மாதிரி வந்துட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. இப்போ தனுஷ் வந்து அந்த மாதிரி எந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுமே டிக்ளேர் பண்ணல, அரசியலுக்கு வரப்போறேன், இது பண்ணல. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி பேக் எண்டில் வந்து இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார்க் ஆகுது. என்னன்னா விஜய் அவர்கள் வந்துருக்காரு, ஸோ இவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்களே, ஜாக்பாட். ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்து விஷால் அவர்களே எப்படின்னா, கமலஹாசன் வரதுக்கு முன்னாடியே விஷால் அவர்கள் வந்து தேர்தலில் நின்னாரு. ஏன்னா அந்த தேர்தல் எப்படி இருந்துச்சுன்னா, இவர் ஏன் வந்து இப்போ நிற்கிறாரு எல்லா கேள்விகளும் கேட்டாங்க. அவருக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்தாங்க. நீங்கள் அந்த நெருக்கடியில் வந்து அவரால் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் கையெழுத்து போட்ட ஆட்கள், அவருக்காக சாட்சி கையெழுத்து போட்ட ஆட்கள் 10 பேரும் வந்து நாங்கள் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. ஆர்கே நகரில் கடைசியில் டிடிவி தினகரன் அவர்கள் தான் வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு சூழலை வந்து விஷால் அவர்களால் நெருக்கடியை வந்து தாங்கிக் கொள்ள முடியல. அதே போல் லாரன்ஸ் அவர்களும் வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டோட எண்டு பார்த்துருப்பீங்க. அந்த போராட்ட காலத்துக்கு எல்லாரும் போராட்டத்துக்கெல்லாம் வராதிங்க, இங்கே வந்து எல்லாமே சரியாயிருச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி கடைசி காலகட்டத்தில் பேசினதும் அவருடைய நம்பிக்கை தன்மையை வந்து குறைச்சிச்சுன்னே பார்க்க முடியுது. அப்போது இவர்கள் இங்கே சஸ்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ஏன்னா இங்கே அரசியலில் நீங்கள் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற ஒரு சூழலை தாண்டி தான் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார். அதையெல்லாம் அவங்க தாங்குவாங்களா? எவ்வளவு ஏச்சு பேச்சுகள் இருக்குது, அதெல்லாம் வந்து தாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா இவங்கள இப்போ தனுஷ் அவர்களை ஒரு கேள்வி கேட்கும்போது, ஏன் நாங்களாம் போலீஸ் கடனில் வந்து வீடு வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ரசிகர்கள் ஒரு கேள்வியை கேட்கும்போது, இல்லைனா வேற ஒரு நடிகரோட ரசிகர்கள் கேட்கும்போதே அதுக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. அந்த ரியாக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். அதெல்லாம் வந்து கற்று அதன் பிறகு கண்டிப்பாக வந்து வெற்றி பெறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்குது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா யாராலுமே தடுக்க முடியாது. அவங்க விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ் அவர்களே சொல்கிறாரு. இல்லை நான் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதே நான் வந்து கட்சியில் பயணிக்கலான்ட்டு இருந்தேன், தலைவர் அவர்கள் வராரு அப்படிங்கிறதுனால பயணிக்கலான்ட்டு இருந்தேன், அம்மாட்ட கேட்கும்போது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு, விஜய் அவர்கள் வரும்போதே வரேன்னு சொன்னார். இல்லை இப்போ இதுதான், ஆனால் வெற்றி பெற்ற பிறகு வராங்க கன்ஃபார்மாக அப்படிதான். இல்லை அப்படி இல்லை, இதை தான் கேட்குறேன்னா, இப்போ வந்து
வந்து எல்லாரும் விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ணலாங்கிறாங்க. நினைக்கிறேன்னா விஜயோட வெற்றியை வந்து இவங்க வந்து ஃப்ளூக்கில் லக்கில் வந்த மாதிரி நினைக்கிறவங்க எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் வந்துட்டாரு, லக்லையும் ஜெயிச்சிட்டாரு, நம்மளும் வந்துட்டு லக்கில் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து விஜயோட அந்த உழைப்பையோ தியாகத்தையோ கஷ்டத்தையோ லாஸ்ட் 30 வருஷம் பண்ணியிருக்காங்களே நலத்திட்டங்கள், அதை யாரும் பார்க்கல. அவங்க வந்து இப்போ எந்த ஒரு இயக்கமே வந்து ஒரே நாளில் நாளைய தேர்தலே வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்க முடியாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினார், பிஜேபி மாநில தலைவராக இருந்தார். அவர் வந்து முதல்ல வீத லீடர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அமைப்பு, அதாவது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு, அது அந்த வெப்சைட்டை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டு மறுபடியும் சொன்னார். அதுக்கு பிறகு நான் வந்து அமைப்பு வந்து இயக்கமாக மாறும், இயக்கம் வந்து கட்சியாக மாறும், கட்சி வந்து எல்லாத்தையும் தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா முதல்ல வந்தால் மக்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் அரசியல் பேசி, மக்களுக்கு அரசியல் பேசி, மக்கள் உங்களை நம்பி இந்த கட்சிகள்லாம் சரியில்லை, நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும்ட்டு மக்கள் வாக்கு செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வாக்குகள் இருக்குது, கமலஹாசன் அவர்களுக்கும் வாக்குகள் இருக்குது. அதை தாண்டி வெற்றி பெறதுக்கான ஒரு சூழல் அமையணும். 2024 கட்சி ஆரம்பித்த தலைவர் விஜய் அவர்களுடைய தொடக்கமாக இருக்கட்டும், அந்த கடைசி 2 ஆண்டுகளில் நடந்த இயக்கங்கள், கட்சியோட பணிகளாக இருக்கட்டும், தலைவர்கள் மக்களுக்கு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் வரணும் அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு சூழலால தான் வச்சு. இப்போது காலங்கிறது வந்து அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு நிலை வந்து முக்கியமான ஒரு நிலையாக இல்லை. இங்கே வந்து இப்போ நேச்சராக வர்றதுக்கும் திணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ விஜய் வந்துட்டாரு நானும் வரங்கிற திணிப்பு மாதிரி வந்துடும். அது வந்து விஜய்ங்கிற வந்து நேச்சுரலாக வந்தார். இப்போ ஏடிஎம்டிஎம்கே பலவீனமாக இருக்கும்போது இவர் எம்எல்ஏ வராரு. ஸோ இவர் கண்டிப்பாக ஒரு 20 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்கிற போது இவங்க எல்லாரும் வந்தாலுமே ஒன்று விஜயோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கூட்டணிக்குள்ளே போய் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தனியாக வராங்க அப்படின்னா ஒரு சீமானவர்கள் மாதிரி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இல்லை, அது வந்து என்னன்னா இப்போ அவங்க தாங்குவாங்களா அப்படின்ட்டு தான். நீங்கள் எத்தனை பேர் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு இதை சொல்லுங்கன்னா எல்லா ப்ரெஸ் மீட்டையும் நீங்கள் அப்படி அட்டன் பண்ண முடியாது, எல்லா கூட்டத்தையும் அப்படி அட்டன் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. இப்போது தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், அதே போல் விஷால் அவர்களாக இருக்கட்டும், லாரன்ஸ் அவர்களாக இருக்கட்டும், இவர்களாம் நடிகர்களாக, டான்ஸ் மாஸ்டராக, அவங்களோட இயக்குநர்களாக, பாடலாசிரியராக அவங்களோட பணியை சிறப்பாக செய்யறாங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க. நடிகர் சங்கத்தையும் வந்து விஷால் அவர்கள் இயக்கி கொண்டு தான் இருக்கிறார். அதையும் வந்து அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படிப்பட்ட சூழலில் அரசியல் கட்சிங்கிறது வேற, மக்கள் பணிங்கிறது வேற. அதற்கு இங்கே இப்போ தொடங்குறாங்கன்னா அதை நம்ம எதிர்க்கவே தேவையில்லை, கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய விஷயம் தான். மக்களுக்கு அரசியல் படுத்துறது, ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணுற கட்சியினர் வந்து ரசிகர்கள் வந்து கட்சி அரசியல் வந்து கற்றுக்குவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வந்து அப்போ ஃபைனலாக மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.